தாக்குதல்களை தவிர்க்குமாறு அமெரிக்காவிடம் ஈரான் கேட்டுக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் கூறியிருப்பது ஒரு புதிய பொய் என ஈரான் தெரிவித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் மீது நடத்தப்பட்டு வந்த தாக்குதல்களை நிறுத்த உத்தரவிட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அட்டாக்கை தொடங்குவதும் நிறுத்துவதுமாக அமெரிக்கா ஆட்டம் காட்டி வருகின்றது. இந்நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பால் தடையின்றி பெட்ரோல், டீசல் கிடைக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஈரான் விடயத்தில் ஒப்பந்தம் ஃபைனலாகி வருகின்றது. அதனால் தான் தாக்குதலை நிறுத்த சொல்லி இருக்கின்றேன் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ட்ரம்பின் பிளான் என்ன? இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் பழையபடி கிடைக்குமா? விரிவாக பார்ப்போம். ஒப்பந்தம் என்கிற கதையை பலமுறை அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது. இதோ கையெழுத்தாகின்றது, அதோ ஃபைனல் ஆகிறது என்று சொல்லி தாக்குதலை நிறுத்துவதும் மீண்டும் தொடர்வதும் அடிக்கடி நடக்கும் விடயம்தான். அந்த வகையில் இந்த முறை கையெழுத்தாக உள்ள ஒப்பந்தம் என்ன என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ட்ரம்ப் வெளிப்படையாக பதில் சொல்லவில்லை. ஒப்பந்தம் கையெழுத்தானால் ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் இயல்பு நிலைக்கு வரும். சர்வதேச சரக்கு கப்பல்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இதில் இயல்பாக பயணிக்கும் என்று கூறியிருக்கிறார். இதற்கு முன்னர் இறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை விட இது மிகவும் சீக்கிரமாக கையெழுத்தாக இருப்பதாகவும், எனவேதான் இதற்கு ஓகே சொல்லி அட்டாக்கை ஸ்டாப் செய்து வைத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தரப்பில் சொல்லப்படுகின்றது. இதுபோக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று ஈரான், சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தியிருந்ததும் தாக்குதலை அமெரிக்கா நிறுத்த முக்கிய காரணம். இதில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் ரோல் மிக முக்கியமானது. மேலும் அமெரிக்காவின் அடாவடியான நடவடிக்கைகளால் பெட்ரோல், டீசல், எல்என்ஜி உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கின்றது. இதுவும் ட்ரம்புக்கு நெருக்கடி கொடுத்திருப்பதால் பேச்சுவார்த்தைக்கு சரி சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் சொல்லும் ஒப்பந்தத்தின் முக்கியமான அம்சமே ஈரானின் அணுசக்தி திட்டங்களால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்பதுதான். ஆனால் அப்படியெல்லாம் எதையும் ட்ரம்ப் எங்களிடம் சொல்லவில்லை என்று ஈரான் அதிகாரிகள் பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கூப்பிட்டது உண்மைதான். ஆனால் அணுசக்தி திட்டம் குறித்தும் அதை நாங்கள் குறைத்துக் கொள்வோம் என்பது குறித்து இப்போது வரை எந்த வாக்குறுதியையும் தரவில்லை. எனவே இதை ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் வரட்டும், இல்லையெனில் தாக்குதலுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியிருக்கிறார். சரி, நீங்க எப்படியாவது போங்க, எங்களுக்கு பெட்ரோல் வருமா என்று இந்தியா தரப்பில் கேள்விகள் எழுந்து வருகின்றன. போர் சுமூகமாக முடிவுக்கு வந்தால் E-20 எனும் பிரச்சனையிலிருந்து இந்தியர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படியும் இதெல்லாம் நடக்க குறைந்தது 2 ஆண்டுகள் ஆகும். இதேவேளை தாக்குதல்களை தவிர்க்குமாறு அமெரிக்காவிடம் ஈரான் கேட்டுக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் ஈரான் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் கூறியிருப்பது ஒரு புதிய பொய் என ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடர்ந்த போர் 5 மாதங்களாக நீடித்து வருகின்றது. இதனால் சர்வதேச கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கிய வழித்தடமாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியை ஈரான் மூடியது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடைப்பட்டது. இந்த நிலையில் கப்பல்கள் அவ்வழியே கடந்து செல்லும் முன்பு ஈரானிடம் அனுமதி பெற்று போக்குவரத்து கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச நாடுகளில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விலை உயர்ந்ததுடன் தட்டுப்பாடும் நிலவி வருகின்றது. கடந்த ஜூன் மாதம் ஈரான், அமெரிக்கா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. எனினும் ஓமான் கடற்பகுதியில் அந்த வணிக கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதால் அந்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் ரத்து செய்தார். ஈரான் மீது மீண்டும் வான்வழி தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தினர். அதற்கு பதிலடி தரும் வகையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் குறிவைத்து தாக்கியது. கடந்த வாரம் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும், ஈரான் மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகள் புதிதாக தாக்குதல்களை நடத்துவதை தள்ளி வைக்குமாறு தன்னிடம் கேட்டதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்டியதை அடுத்து இந்த முடிவு எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார்.
அதேபோல ஹோர்மோஸ் நீரிணையை உடனடியாக முற்றிலுமாக திறப்பதையும் அணுசக்தி தொடர்பான அச்சுறுத்தல்களுக்கு முடிவுக்கு கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்கா தனது தாக்குதல்களை தொடரும் வரை ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும். ட்ரம்ப் கூறியிருப்பது ஒரு புதிய பொய் மட்டுமே, அதை தவிர வேறொன்றுமில்லை. ஈரான் ஆயுதப்படைகள் உயர் எச்சரிக்கை நிலையில் எந்த ஒரு தாக்குதல் சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு முடிவு கட்டுவது மற்றும் ஹோர்மோஸ் நீரிணையை உடனடியாகவும் முழுவதுமாக திறப்பது குறித்து மேற்காசிய நாடுகளிடையே ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதை அடிப்படையாக கொண்டு விடுக்கப்பட்ட கோரிக்கையை வைத்தும் உலகின் எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டும் வெற்றிகரமான மற்றும் வளமான ஈரான் நிலைத்து இருப்பதற்காகவும் தாக்குதலை நிறுத்த நான் ஒப்புக்கொண்டேன். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரானுடன் ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான அமெரிக்காவின் முயற்சிகள் இணைய இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆதலால் ஈரான் மீதான புதிய தாக்குதல்களை நிறுத்தும்படி அமெரிக்க படைகளுக்கு உத்தரவிடப் போகிறேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் நேற்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது போர் நிறுத்தத்தை அமுல் செய்வது தொடர்பாக இரு நாடுகளின் அமைச்சர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். அப்போது அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் அமைச்சர் அப்பாஸ் எச்சரிக்கை விடுத்தார். இதனிடையே ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சையத் மஜித் இப்னு ரெசா நேற்று கூறும்போது, எதிரிகளின் சமீபத்திய அறிக்கை உளவியல் ரீதியிலான கருத்து என்று தெரிவித்துள்ளார். நாங்கள் அஞ்சவில்லை, எதற்கும் தயார் நிலையில் இருக்கிறோம். எங்களது இராணுவ பலத்தை மேலும் அதிகரிப்போம் என்று தெரிவித்துள்ளார். கத்தார் பிரதமர் ஷேக் முகமது கூறிய போது, மேற்கு ஆசிய போரை நிறுத்துவது தொடர்பாக சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்தான், குவைத் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் கத்தார் அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது என்றார்.